ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம்டியூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோத்திலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து புதுசாக ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மோத்திலால் ஒஸ்வால் மல்டி கேப் ஃபண்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. மே 28லேருந்து ஜூன் 11th வரைக்கும் இந்த என்எஃப்ஓ பீரியட் வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம மல்டி ஃபண்டுனா என்ன, ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற மல்டி கேப் ஃபண்டுகள் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபண்டு வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்டு. இந்த ஃபண்டில் நீங்கள் சேர முதலீடுங்கிறது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிற 3 வகையான ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க. இதோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்றது. இந்த ஃபண்டோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ண கொடுக்கக்கூடியது. இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 மல்டி கேப் 50 25 இண்டெக்ஸ் டிஆர்ஐ அப்படிங்கிற இந்த டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸில் தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட என்ட்ரி லோடு என்ன, எக்ஸிட் லோடு என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபண்ட் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ரெகுலர் பிளான் இருக்குது, டைரக்ட் பிளான் இருக்குது. எப்பயுமே நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள். ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபண்டில் வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது, குரோத் ஆப்ஷன் இருக்குது. லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் growth ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணா குறைந்தபட்சமாக 500 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்யணும். அதே மாதிரி எஸ்ஐபி நீங்கள் 500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஃபண்டில் இருக்கிற என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக லார்ஜ் கேப் ஃபண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 100 முன்னணி நிறுவனங்கள் இருக்கும். இதில் வந்து மார்க்கெட்லேயே டாப்பாக செயல்படக்கூடிய டாப் 100 ஸ்டாக்ல வந்து லார்ஜ் கேப் அதாவது ஃபண்டுகளில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அடுத்தது மிட் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 100 ஸ்டாக்கள் டாப் ஸ்டாக்குகளுக்கு அடுத்ததாக வர்றது தான் வந்து மிட் கேப் ஸ்டாக்குகள்னு சொல்லுவாங்க. இந்த மிட் கேப் ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்குகள் எல்லாம் இந்த மிட் கேப் ஸ்டாக்குகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக உள்ளது. இதற்கு அடுத்ததாக வர கேட்டகரி தான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்குன்னு சொல்கிறது. அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற 250 கம்பெனிகளுக்கு அடுத்ததாக வர 251வது கம்பெனிலேருந்து எவ்வளோ ஸ்டாக்குகள் இருக்கோ அதில் வந்து இவங்க ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதாவது லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு 35%, மிட் கேப்பில் ஒரு 35 to 65% வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் உள்ள மாதிரி தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் லார்ஜ் கேப்பும் இருக்குது, மிட் கேப்பும் இருக்குது. இதற்கு அடுத்ததாக தான் வந்து இந்த மல்டி கேப் கேட்டகரி வரும். மல்டி கேப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு 25%, மிட் கேப்பில் ஒரு 25%, ஸ்மால் கேப்பில் ஒரு 25% அப்படின்ட்டு பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 25% வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் மேனேஜர் வந்து எதில் வேண்டாலும் அவர் கலந்து முதலீடு பண்ணலாம். அதே நேரத்தில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து 65% வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் வந்து 0 to 100 வரைக்கும், அதாவது அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து முதலீடு பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் குறைவு, ஏன்டா லார்ஜ் கேப் பெரிய அளவில் இருக்குது. அதே நேரத்தில் மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25% வந்து எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளெக்ஸி கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதில் வந்து இந்த ஃபண்டு கேட்டகரியை வந்து எப்படி அவங்க பிரித்து வச்சுருக்காங்க, எப்படி வந்து இதில் வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இருக்குது ஃபஸ்ட்டு, அது வந்து ரிஸ்க் குறைவாக உள்ளது. அதற்கு அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப், அதுக்கப்புறம் தான் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப், அதற்கு அடுத்த கேட்டகரியாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா மல்டி கேப். மல்டி கேப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுகளை விட வந்து ரிஸ்க் அதிகமாக உள்ளது, அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எதற்காக நம்ம மல்டி கேப்பில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். நான் சொன்னது மாதிரி இவங்க வந்து முதலீடு வந்து பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற பெரும்பெரும் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அப்போ வந்து பங்கு சந்தை இப்போ ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4000 5000 பாயிண்ட்டுகள் எல்லாம் சரிஞ்சப்போ வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு சரிவை நம்ம பார்க்க முடியல. அதே நேரத்தில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெரிய அளவில் விழுந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து இவங்க பிரித்து முதலீடு பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸான அப்ரோச்சில் உங்களுக்கு முதலீடு கிடைக்கும். இவங்க வந்து முதலீடு செய்கிறப்போ வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்கிற ஹை குவாலிட்டி நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை க்ரோத் இருக்கிற நிறுவனங்களை பார்த்து இவங்க முதலீடு பண்ண போகிறதா வந்து அவங்களோட டீட்டெயிலில் வந்து சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நிஃப்டி 50 வந்து 2020லேருந்து 2024 வரைக்கும் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் காட்டியிருக்காங்க. இந்த கோவிட்-19க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தை வந்து அதிகபட்சமாக வந்து 12,000 நிஃப்டி வந்து 12,201 அப்படிங்கிற அளவுக்கு அதிகபட்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு கிட்டத்தட்ட 7,000 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கி வந்துருச்சு. 5,000 பாயிண்ட் கிட்டத்தட்ட இதுலேருந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் உயர்ந்து அதிகபட்சமாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 அப்படிங்கிற அந்த அளவுலேயே செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் ராலி வந்துச்சு. இப்போ வந்து இந்த இந்தியாவில் நடக்கிற இந்த பாலிட்டிக்கல் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக வந்து ஒரு 1000, 1800 பாயிண்ட்டுக்கு இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து ஒரு 2800 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டு மேலே ஏறிடுச்சு. இன்னும் வரும் நாட்களில் வந்து மார்க்கெட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்து இந்த ஆட்சி திருப்பி சப்போஸ் ஒரு ஆட்சி அமைஞ்சு அந்த ஆட்சி கவிழும் விதத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை டிராஸ்டிக்கலாக வந்து பெரிய ஒரு சரிவை நம்ம சந்திப்போம். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ரிஸ்க் வந்து இதற்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா 10 வருடங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக இருந்ததுனால வந்து நம்ம எந்த ஒரு பெரிய ஒரு சரிவையும் நம்ம பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு வந்து முன்னாள் ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரும்பான்மை கிடைக்காததுனால வந்து இப்போ எந்த கட்சி ஆட்சி அமைஞ்சாலும் வந்து ஒரு கூட்டணியோட வசதி இல்லாமல், அதாவது கூட்டணிகளோட ஒரு ஆதரவு இல்லாமல் அவங்க எதையுமே செஞ்சிட முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டி மோடுக்கு போகிறதுக்கு தான் இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனாலலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் வந்து எந்த அளவு பெரிய அளவில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். 2002லேருந்து 2008 வரைக்கும் உள்ள அந்த ஃபால் எவ்வளோ விழுந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஏறிச்சு அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறீங்க. 14%, 16%, 30% இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக விழுந்திருக்கு. ஒவ்வொரு தர விழுந்தப்பையும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பங்கு சந்தை வந்து மேலே ஏறிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2007லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2004லேருந்து 2007 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு குரோத் நம்மளாட்டி பார்க்க முடியல. பட் இருந்தாலும் வந்து பங்கு சந்தை வந்து இறங்குனது வந்து திருப்பி ஏறிட்டு தான் இருந்துச்சு. இந்த கோவிட்-19க்கு அப்புறம் தான் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட குரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய குரோத் நம்மளாட்டி எதிர்பார்க்க முடியாது. ஏன்டா இப்போ நான் சொன்ன ஒரே காரணம் தான் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டி பீரியடில் இருக்கிறப்போ வந்து ஒரு வாலட்டிலிட்டியை நோக்கி தான் இது போகணுன்ற மாதிரி தெரியுது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 20 வருடங்களில் வந்து மல்டி பேக்கராக வந்து மாறின ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக வந்து எய்ச்சர் மோட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிவிஎஸ் மோட்டார், ஆஸ்ட்ரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிசிஸ்டன்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல பரிச்சயமான நிறுவனங்கள். ஸோ எப்படி ஒரு நிறுவனம் வந்து ஒரு 20 வருடங்களில் வந்து எவ்வளோ பெரிய குரோத் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற முதலீடும் வந்து லாங் டர்மாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ன மாதிரியான செக்டாரில் இந்த ஃபண்டு முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மிக்ஸாக இருக்கிற எல்லா செக்டாரும் இருக்கும். உதாரணமாக வந்து இண்டஸ்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, இஎம்எஸ், அப்புறம் கேபிட்டல் குட்ஸ், அப்புறம் ஃபின்டெக்கு, டிஃபென்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் 400ஐயும் வந்து நிஃப்டி 50 நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ வந்து இதில் வந்து இன்னும் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியை நோக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து முதலீடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் உதாரணமாக வந்து எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இன் ஹெல்த் கேரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து continues to focus on lenders and increase NBFC அதாவது சிறிய ஃபினான்சியல் நிறுவனங்கள் வந்து அப்படிப்பட்ட நிறுவனங்களை இவங்க முதலீடு பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து இவங்களோட முதலீடு இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் வளரக்கூடியது. ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் வந்து இப்போ யாரும் வந்து எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. நாமளே பர்சனலாக நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வளர்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட துறையில் தான் இவங்களும் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற 24 மல்டி கேப் ஃபண்டுகளை வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டில் வந்து 24 ஃபண்டுகள் தான் இருக்குது. ஒரு ஃபண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதாவது பிஜிஎம்மோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து ரொம்ப இப்போ சமீபத்தில் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த ஃபண்டை நான் எடுத்துட்டேன். இதில் 24 ஃபண்டுகள்லையும் வந்து எவ்வளோ வந்து என்னென்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக நம்ம பே பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0.60 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆக்டிவ் ஃபண்டுகள் வந்து 0.60க்கு கீழே ரொம்ப வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணாமல் இருக்கிற திட்டங்களாக பார்க்கலாம். ஏன்னா
ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரெசிவான ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அதுலேருந்து ஒரு 12 ஃபண்டு நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் ஹிஸ்ட்ரி உள்ள ஃபண்டுகளை நம்ம எடுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து இன்னும் அந்த லிஸ்ட்டு குறைஞ்சி 8 ஃபண்டுகள் ஆகிடுச்சு. இந்த 8 ஃபண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது அதிகபட்சமாக வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கோத்தக் மல்டி கேப் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 54% வந்து கடந்த ஒரு வருடத்தில் கொடுத்துருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 0.38% தான் இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து 11,090 கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஃபண்டுக்கு வந்து 3 வருடங்களோட ஹிஸ்ட்ரி கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபண்டு லான்ச் பண்ணியே இன்னும் 3 வருடம் இன்னும் பூர்த்தி ஆகலை. இதில் அதிகபட்சமாக வந்து எந்த ஃபண்டு வந்து 5 வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபண்டு வந்து ஐடிஐ மல்டி கேப் ஃபண்டுங்கிறது ஒன்றும். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட மனு லைஃப் மல்டி கேப் ஃபண்டு வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்குது. 0.37 தான் இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து 3,478 கோடிகளுக்கு முதலீடு பண்ணுறாங்க. கடந்த ஒரு வருடத்தில் வந்து 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 22.93%, 5 இயரில் வந்து 24.69% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ அந்த ஃபண்டில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஒரு சரிவு வரும் பட்சத்தில் வந்து நம்ம செய்கிற முதலீடு வந்து ஒரே டயத்தில் எல்லாரும் பணத்தை வெளியில் எடுத்தாங்கன்னா அந்த நிறுவனம் வந்து பணம் கொடுக்கறதற்கு பெரிய அளவில் முதலீடு இருந்தால் தான் வந்து நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ எல்லாரும் ஒரே டயத்தில் பணம் எடுக்கிறப்ப வந்து அந்த நிறுவனத்தில் பெரிய அளவில் முதலீடு இருந்தால் தான் அந்த திட்டங்கள்லேருந்து நமக்கு பணம் திருப்பி கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து 5,000 கோடி 1000 கோடி இப்படிலாம் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக இதில் வந்து லெஸ் தென் இல்லாட்டி கிரேட்டர் தென் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரூல்ஸ் போடுவோம். 5,000 கோடிகளுக்கு மேலே இருக்கிற ஃபண்டாக நம்ம தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவோம். நம்ம இப்போ அப்படி பார்க்குறப்போ வந்து நமக்கு 8 ஃபண்டு வந்து அதிகமாக வந்து மக்களும் வந்து முதலீடு பண்ணியிருக்க அந்த ஃபண்டுகளோட பேர் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து கோத்தக்கோட மல்டி கேப் ஃபண்டு. அதற்கு அடுத்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சியோட மல்டி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 13,425 கோடிகளுக்கு முதலீடு இருக்குது. இதற்கு அடுத்து நிப்பான் இந்தியாவோட மல்டி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்குது. கடைசியாக நீங்கள் பார்க்குறது வந்து எஸ்பிஐயோட மல்டி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் வந்து ஒரு 15,000க்கு முதலீடு அதிகமாக இருக்குது. இதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த நிப்பான் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குறைவாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட கோத்தக் மல்டி கேப் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் 11,090 கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே ஒரு வருடத்தில் 54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மாதத்தில் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டுகளை நீங்களே ஆராய்ஞ்சு உங்களுக்கு எந்த ஃபண்டு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க வச்சுக்கோங்க. இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் பிங்க் பண்ணி வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஃபண்டில் வந்து எந்த ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுமானத்தோடு உங்களாட்டி கணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.